ரொம்ப முக்கியமான செய்தி கிடைச்சிருக்கு பிரவீன். முதலமைச்சருடைய உடல்நிலை நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒரு 5 மணி அளவுல அவங்க ஒரு மாரடைப்பு ஏற்பட்டு உடனடியாக அவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 8 மணிக்கு பிறகு ஒரு 7, 8 மணிக்கு பிறகு அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி வரை அவர்கள் தொடர் கண்காணிப்பில் மட்டுமே வைக்கப்பட்டிருந்தார். நான் ஏற்கனவே முந்தைய செய்தியில் நாம் குறிப்பிட்டது போல ஒரு சிறு அறுவை சிகிச்சை செய்யலாமா வேண்டாமா என்பது பற்றி டாக்டர் ஆலோசித்தனர். ஆலோசித்தனின் பேரில் அவர்கள் எடுத்த முடிவின்படி முதலமைச்சருக்கு மிக சற்று முன்னால் சில நிமிடங்களுக்கு முன்னால் ப்ரொசீஜர் என்று அழைக்கப்படக்கூடிய சிறு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட முதலமைச்சர் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இரண்டாவது பிளாக்ல தமிழக முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்குதான் அவருக்கு முழுமையான சிகிச்சை அளிக்கப்பட்டது. அங்கிருந்து ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஆபரேஷன் தியேட்டர்ல ஒரு சிறு ப்ரொசீஜர் முடிந்தது. ப்ரொசீஜர் முடிந்து மீண்டும் தன்னுடைய இரண்டாவது பிளாக்ல இருக்கக்கூடிய அறைக்கே முதலமைச்சர் அழைத்து வரப்பட்டிருந்தார். ப்ரொசீஜர் முடிந்து டாக்டர்கள் வெளியிருக்காங்க. ஆஞ்சியோ மாதிரியான ஒரு சிகிச்சை அது. ஒரு சிறு அறுவை சிகிச்சைன்னு சொன்னா அவங்க அது ஆபரேஷன் சொல்றதுல அவங்க ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆஞ்சியோ மாதிரியான ஒரு சிகிச்சை நம்ம சொல்லலாம். அவங்க முதல்ல இதயத்துல மாரடைப்பு காரணமாக ஏற்பட்டிருந்தக்கூடிய அந்த அடைப்பை சரி செய்வதற்காக ஒரு ப்ரொசீஜர் இது. தற்போது முதலமைச்சருடைய உடல்நிலை சீராக இருக்குது, ஸ்டேபிள் அப்படிங்கிறதா இப்போ நம்ம உடனே கொடுத்திருக்கிறாங்க தகவலா இருக்குது. இன்னும் ஒரு 24 மணி நேரத்துக்கு பிறகுதான் முதலமைச்சருடைய உடல்நிலை எந்த அளவுக்கு எதிரொலி ஆற்றுகிறது அப்படிங்கிற பத்தின அதிகாரப்பூர்வ தகவலை தெரிவிக்க முடியும். நமக்கு நேற்று இரவு ஒரு 10-11 மணி அளவுல நமக்கு அப்போலோ மருத்துவமனையில இருந்து ஒரு செய்தி குறிப்பு வந்தது. அந்த செய்தி குறிப்புக்கு அடுத்ததாக ஒரு செய்தி குறிப்பு இன்னும் ஒரு 24 மணி நேரம் கழித்து தான் வரணும் எதிர்பார்க்கலாம், அல்லது இன்று இரவு தான் வரணும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு ப்ரொசீஜர் முடிஞ்ச பிறகு இந்த அப்சர்வேஷன் அப்படிங்கிற கண்காணிப்புங்கிறது ஒரு 10 நிமிஷம் சமாச்சாரமா 15 நிமிஷம் சமாச்சாரமா கிடையாது. முதலமைச்சரோட உடல்நிலை சீராக இருக்கிறது. இதே மாதிரி நீடிக்கிறதா, இதுல அடுத்த கட்டமாக என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது, எந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுகிறது, எந்த அளவுக்கு விரைவாக முன்னேற்றம் ஏற்படுகிறது என்பது 24 மணி நேரத்துக்கு பிறகுதான் முழுமையாக அதிகாரப்பூர்வமாக தெளிவாக உறுதியாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களுடைய தகவலா இருக்கு. இன்னமும் அடுத்த 24 மணி நேரத்துக்கு கண்காணிப்பு தொடரும் என்று மருத்துவர் தெரிவித்திருக்கிறார்கள். 24 மணி நேர தொடர் கண்காணிப்பு பிறகு முதலமைச்சருடைய உடல்நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றம் பற்றி, முதலமைச்சருடைய உடல்நிலை எந்த அளவுக்கு எதிர்வினை ஆற்றுகிறது இந்த சிகிச்சைக்கு அப்படிங்கிறது 24 மணி நேரத்துக்கு பிறகு தெரிய வரும். இது அப்போலோ மருத்துவமனையிலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான தகவல். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல முதலமைச்சருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது உள்பட ஒவ்வொரு தகவலையும் மருத்துவமனையிலிருந்தும் கட்சி வட்டாரத்திலிருந்தும் அரசு வட்டாரத்திலிருந்தும் ஒரு முறைக்கு 3 முறை உறுதி செய்துவிட்ட பிறகும் கூட முதலில் நம்முடைய தந்தி தொலைக்காட்சியால் வைத்துக் கொண்டிருக்கு. தற்போது மிக சில நிமிடங்கள் முன்னால் இந்த விஷயங்கள் நாம் பேசிக் கொண்டிருப்பது எல்லாமே நேற்றோ முன்தினமோ நடந்த விஷயங்கள்ல சில நிமிடங்களுக்கு முன்னால் நடந்த விஷயங்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்போது ஒரு 4 மணி அளவுல மேற்கொள்ளப்பட்ட 4 மணி 4:30 மணி அளவுல மேற்கொள்ளப்பட்ட இந்த சிகிச்சை எந்த அளவுக்கு முழுமையாக முதலமைச்சருடைய உடல்நல ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை சக்சஸ்ஃபுல்லா எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டியிருக்கு. நாளை காலையில அல்லது இன்று நள்ளிரவுக்கு பிறகு இதுல ஒரு தெளிவான ஒரு பார்வை மருத்துவர்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுது. தற்போதைக்கு முதலமைச்சருடைய உடல்நிலை ஸ்டேபிளாக சீராக எந்த குறையும் இன்றி எந்த கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லாம முதலமைச்சர் உடல்நிலை சீராக இருக்கிறது. இதுல அடுத்த கட்ட தகவல் என்ன, இது அடுத்த கட்டமாக எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்குது பிரவீன்.